தனுசு இன்னும் 2 வாரம் தாங்க இருக்கு. இந்த 2 வாரத்துல 3 முக்கியமான கிரகங்களோட இணைவு கடக ராசிக்கு வரப்போகுது. அதாவது உங்களுடைய ராசிநாதனோட இந்த இணைவெல்லாம் நடக்க போகுது. என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு புதுசா இப்பதான் நீங்க வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் அழுத்தி நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தனுசு கால சக்கரத்துடைய 9வது ராசி. இந்த ராசியுடைய அதிபதி குரு பகவான். இப்போ இந்த குரு பகவான் இந்த மாதத்துல உச்சம் அடைஞ்சிருக்காரு. பட் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா புதன் சூரியன் இணைய போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு குரு சுக்கிரன் சூரியன் புதன் கிரகங்கள் அவ்வளோ க்ளோஸா ரொம்ப நெருக்கமா இந்த 2 வாரத்துல வர போறாங்க. ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது, இதனால உங்க கரியர்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது, ரிலேஷன்ஷிப்ஸ்ல எப்படி இருக்க போகுது, எஜுகேஷன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இது ஒரு 48 நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் ஒரு 48 டேஸுக்காவது அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணதான் போறீங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல கரியர் அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்குமே நீங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டா இந்த விஷயத்துக்கு இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விஷயம் போகணும் அப்படின்னு ஒரு வரையறை போட்டு டைம் டேபிள் பிரகாரம் ஒர்க் பண்றவங்களா ரொம்ப வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க தனுசு. ஏன்னா இயல்பாவே இது குருவோட ராசிங்க. ஸோ நீங்க தான் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கே நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டுதான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும், இன்னும் ஒரு 48 டேஸை பொறுத்த வரைக்குமே இந்த புதன் குரு சுக்கிரன் சூரியன் ரொம்ப நெருக்கமா இருக்க போறாங்க. ஒரு 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பாருங்க. அதாவது கரியர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எதிர்பார்த்து நீங்க காத்திருக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நான் ரிலீவ் ஆகணும், வேற ஒரு ப்ராஜெக்ட் நான் சைன் பண்ண நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே வருமா, பிகாஸ் இங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டத்துக்கு ஒரு பிரதிபலனே இல்லாம இருக்கு, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா கூட வேற ஏதாவது ஜாப் கிடைக்குமான்ற ஒரு பயம் வேற, அடிவயத்துல வேற புளிய வர கரைக்குது, எனக்கு வேற ஏதாவது ஜாப் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னா வீட்டுல போய் சும்மா உட்காந்துடணுமா, அந்த மாதிரி எல்லாமே பல பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கண்டிப்பா கொடுக்கும். அதுல எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த 4 கிரகங்களோட சேர்க்கை புது புது வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கறதா இந்த கிரகங்களோட சேர்க்கை. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அதாவது புது வரவுகள், புது விஷயம் நம்ம லைஃப்குள்ள வர்றது, புது ஆட்கள் நம்ம மீட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்க போறாங்க. அந்த நெருக்கம் உங்களுக்கு நல்லதுதான். ஓகேவா? எந்த வகையிலும் உங்களை கெடுக்கிறதுக்காக இந்த நெருக்கமானது இருக்க போறது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் குருவோட இணைவுமே நல்லா இருக்குங்க. இந்த இணைவு 12 வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். சோ நீங்க மறுபடியும் இந்த இணைவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுக்கு அப்படின்னா நீங்க 12 வருஷம் காத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி 12 இயர்ஸ் பிஃபோர் வந்துச்சு, இப்ப அகைன் 12 இயர்ஸ் வந்துச்சு. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருப்பீங்க. ஸோ அகைன் அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் நீங்க அடுத்த ஒரு 48 நாளைக்கு ஃபீல் பண்ணாதான் போறீங்க. எக்ஸலண்டா இருக்க போகுது. சரி, நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசிக்கு இப்ப 7ஆம் வீட்டுல சூரியன் புதன். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வந்துட்டாலே ராசிக்கு 5, 7 தான் நம்ம பார்ப்போம். ஸோ ராசிக்கு 5ல செவ்வாய். ஸோ செவ்வாய் இப்ப 5ல இருப்பாரு. அடுத்த கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல அவர் 6ஆம் வீட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிடுறாரு, இடமாற்றம் ஆயிடுறாரு. அடுத்து 7ல இந்த சூரியன் புதனோட இணைவு ரொம்ப நெருக்கமா குருவோட இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் நிதானம் தேவை உங்களுக்கு இந்த மாதத்துல. அவசரப்படாதீங்க. ரிலேஷன்ஷிப் வைஸ் ஏதாவது முடிவு எடுக்கணும். ஏன்னா சூரியனோட அந்த தாக்கம் 7ல இருந்தாலே நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றத நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் அந்த இடத்துல பிடிவாதம் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான் இருக்கும். மேரேஜ் ரிலேஷன்ஷிப் மட்டும் அப்படி இருக்காது. ஸோ லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு 48 டேஸுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? அவங்க புரிஞ்சுக்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய விஷயம் எடுத்து சொன்னாதான் புரிஞ்சுப்பாங்க. இப்ப பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருக்கு நீங்க சில விஷயங்கள் எடுத்து சொல்லணும்.
ஸோ தனுசு ராசியில இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு டஃப்பான ஒரு பீரியடை தான் நான் பாக்குறேன். ஓகேங்களா, இந்த ஒரு 48 days அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு டஃப்பா கொடுக்கும். பட் அதையும் கடந்து போகலாம். நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க. எல்லா வகையிலுமே இந்த ஒரு 48 daysக்கு நீங்க நிதானத்தை மட்டுமே கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல பெரிய அளவுல உங்களுக்கு அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வராது. அண்ட் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இப்ப எப்படி இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னா, எஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு, கூடி வருது. இல்ல பெண் வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து பேசுறாங்க, அம்மா நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னா நினைச்சீங்கன்னா, எஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 48 daysக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு சடனா முடியறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கதான் போறாரு. ஸோ நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஒரு 48 daysல உங்களுக்கு. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு 48 daysக்கு நம்ம பார்த்தோம்னா, தனுசை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் வந்து குரு, அது மாறாது. பிகாஸ் அது வந்து மேண்டட்டரி. ஓகேங்களா, அது வந்து பிக்சடு. இப்போ ஒரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க. இப்போ வந்து மேஷத்தை எடுத்தீங்கன்னா அது செவ்வாய், துலாம் எடுத்தீங்கன்னா அது சுக்கிரன். ஸோ அது மாதிரி தனுசு எடுத்தும் போது அது வந்து குருவா இருக்கிறதுனால இயல்பாவே படிக்கிற பசங்க ரொம்ப நாலேஜபிளா தான் இருப்பீங்க, ரொம்ப அறிவாளியா இருப்பீங்க. நீங்களே உங்க பேரண்ட்ஸை வந்து கைட் பண்ணுவீங்க. என்னப்பா இது இப்படி பேசுறியே, நீ இப்படி பேச நான் எதிர்பார்க்கலையே. அந்த அளவுல வந்து ஒரு நாலேஜபிள், ஒரு நல்ல அறிவு ஆற்றல் உள்ள பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கான ஃப்ரீடமும் கொடுங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் அது கட்டுப்படுத்த முடியாதுங்க. அது வந்து ஒரு நெருப்பு. ஓகேங்களா, படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நெருப்புன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, மேஷம் வந்து ஒரு அக்னி மாதிரி, அக்னி பிளம்பு ஒரு இடத்துல அப்படியே சரௌண்டடா இருக்கும். பட் தனுசு அப்படின்றது ஸ்கேட்டர் ஆகிருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அதனாலதான் அது மனித உடல்ல வந்துட்டு மிருகம் வந்து கீழே அந்த பாகத்துல அந்த சிம்பிளோட இதே நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து அந்த ஹார்ஸ், அந்த அனிமலோட ஒரு இது வரும். ஸோ தட் மீன்ஸ் வாட், அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க, ஒரு வாரியர் மாதிரி. ஸோ அவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து அவங்க எப்பயுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த 48 daysக்கு நீங்க என்ன கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா, 8ஆம் இடத்துல தான் இந்த கிரகங்களோட கூட்ட அமைப்பு வந்து வருது. ஓகேவா, சோ உங்களுக்கு கொஞ்சம் கவனமா என்னன்னா, ஹை பிபி அதிகமாகிறது, படப்படன்னு ஆகுறது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால ஐயோ என்னால முடியல, இதெல்லாம் சொல்லாதீங்க, நெஞ்சு வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படப்படப்பு. வயதுல முதிர்ந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசுல இருந்து 65 வயசுல இருக்கவங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஹார்ஷான எந்த விஷயமும் கேட்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க, கோயிலுக்கு போங்க, யோகா பண்ணுங்க, வீட்லயே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்லயே தாராளமா நீங்க பண்ணலாம். ஸோ இவ்வளவு விஷயம் நம்ம வீட்டுல பண்றோம், இதே நம்ம வீட்டுல தாராளமா பண்ணலாம். ஏன்னா குரு உச்சமா இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல ஹெல்த்துக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹை பிபி, பிளட் ப்ரெஷர், மூட்டு வலி, முதுகு வலி, ஜாயிண்ட் பெயின் அதிகமா இருக்கும். கீழே உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாது. உட்கார்ந்துடலாம், ஆனா திருப்பி எழுந்து நீங்க நடந்து போறதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆயிடும். ஸோ வயதானவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை. அடுத்த ஒரு 48 daysக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மொத்தத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 48 நாட்கள் அப்படின்றது வந்து நிறைய கிரகங்களோட கூட்டமைப்பு வந்து 8ஆம் வீட்டை ரொம்ப நெருக்கத்துக்கு வருது. ஓகேவா, ஸோ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் லைஃப்ல வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரெடியாவே காத்துக்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலுமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவான ஒரு பலன் தான். ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதுதான் நான் ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்டயே நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் அதுதான் வந்து சொல்ல போறேன். சோ நீங்க வந்து உங்க சுய ஜாதகங்கள்ல இப்ப தசா புக்திகள் ஃபர்ஸ்ட் பாருங்க, அடுத்து கோச்சார கிரகங்கள் பாருங்க. சுய ஜாதகத்துல நிலுவையில இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுதான் எல்லாமே வந்து அமையும். சோ தசா புக்திகளை தான் ஒரு உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன நடக்கும் எக்ஸாக்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து தசா புக்திகளை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சோ நீங்க விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களது பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.